படத்துல சஸ்பென்ஸ் வைக்கலாம், ஆனா படம் முழுக்க சஸ்பென்ஸாவும் த்ரில்லிங்காவும் வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. அன்பே ஷிப்பின் கண்டேதும் அப்படிங்கிற ஒரு மலையாள கிரைம் சஸ்பென்ஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங் சீனிலே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் காமிக்கிறாங்க. அங்க 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அதே இடத்துக்கு நம்ம படத்தோட ஹீரோ வராரு, மப்டியில தான் வராரு. சோ அவரை பார்த்தோன்னே இங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. இந்த லவ்லி கொலைகேஸ்ல விட்டவர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி, இவரை நல்லா பாத்துக்கோங்க அப்படிங்கிற சொல்லிட்டு அங்க ஒரு ஆளு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அங்க இன்னொருத்தர் வராரு. நம்ம ஹீரோவை பார்த்து சல்யூட் பண்றாரு. சார் நீங்க ரீஜாயின் பண்ணுவீங்க சார், கண்டிப்பா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்க ஒருத்தர் நம்ம ஹீரோவை பார்த்து பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில அப்படி என்ன ஒரு கேஸ் புரட்டி போடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கு இப்போ போனா, நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு போலீஸ்காரங்க. ஸோ அதனோட பவர்ல அப்படியே நம்ம ஹீரோவும் போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு சப் இன்ஸ்பெக்டரா புதுசா ஜாயின் பண்ணியிருக்காரு. ஊர் உலகத்துல எந்த தப்பு நடந்தாலும் உடனே தட்டி கேட்கிற ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர். அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு டியூட்டில இருக்கும்போது ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வருது. என்னன்னா, தன்னோட பொண்ணு கடைசியா ஹால் டிக்கெட் வாங்குறதுக்காக காலேஜுக்கு போன பொண்ணு திரும்ப வரல அப்படிங்கிற மாதிரி, எவ்வளவு நேரம் நாங்க தேடி பார்த்துட்டோம், ஒரு நைட்டு முழுக்க இருந்து பார்த்துட்டோம், ஆனா எங்க பொண்ணு இது வரைக்குமே வரலங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதை விசாரிக்க போறாரு. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு பஸ்ல இருந்து இறங்கி ஒரு டீ கடை ஓரமா நடந்து போனதாகவும், அந்த இடத்துல இருக்கிற ஒரு டீ கடைக்காரர் இந்த மாதிரி மீன் வாங்கி வச்சிருக்கிறதாவும் அந்த பொண்ணு கிட்ட சொன்னதா சொல்லி ஒரு வயசானவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு போகும்போது பின்னாடியே 2 பசங்க போனானுங்க அப்படின்னு அந்த வயசானவர் சொல்றாரு. ஆனா அந்த பசங்க பொதுவா அதே இடத்துல வந்து தம் அடிச்சுட்டு டீ குடிக்கிற பசங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு விசாரணையில. சோ நம்ம ஹீரோவும் போலீஸ் டீமும் அந்த பக்கமா நடந்து போயிட்டு விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவோட இமேஜினேஷன்ல அந்த 2 பசங்க தான் அந்த பொண்ணை ஏதோ பண்ணிருக்கிற மாதிரி அவரோட போலீஸ் மூலையில தெரிய வருது. சரின்னு இப்ப அந்த வழியா போனா அங்க ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல தான் அந்த 2 பசங்களும் இருக்கிற மாதிரி தெரிய வருது. அந்த பசங்களை இப்ப கஸ்டடியில எடுக்கிறாரு நம்ம ஹீரோ. சோ எடுத்தாமல அடிச்சு விசாரிக்கும் போது தான் அவனுக்கு சில உண்மையே சொல்றாங்க. நாங்க அந்த பொண்ணை லவ் பண்ணது உண்மைதான், அந்த பொண்ணை போய் வலுக்கட்டாயமா தூக்கினது உண்மைதான், ஆனா அந்த இடத்துல ஒரு மீன் விற்கிறக்காரோட சத்தத்தை கேட்டு நாங்க அந்த பொண்ணை விட்டுட்டோம், அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிட்டா, மற்றபடி நாங்க எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணோட அப்பா தான் திரும்ப ஸ்டேஷன்ல வராரு. சோ உங்களோட வீட்டுல கொஞ்சம் விசாரிக்கணும், செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இப்ப அந்த காணாம போன பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. சோ அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சர்ச்சுக்கு போற பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கிற மாதிரி தெரிய வருது. சரின்ட்டு அதே பக்கத்துல இருக்கிற சில இடத்துல அந்த பெண்ணை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி துப்பு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல அந்த மீன்காரர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரையுமே விசாரிக்கலாம் சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா கடைசியா அந்த பொண்ணு சர்ச்சுக்கு கூட போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், அந்த சர்ச்சில் போயிட்டு அங்க இருக்கிற ஃபாதரையும் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ அந்த காணாம போன பொண்ணோட அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் அந்த சர்ச்சுக்காரருக்கும் ஃபாதருக்கும் ஏதோ கொஞ்சம் தகராறு இருக்கிறதா ஊருக்குள்ள தெரிய வருது. இதே ஒருத்தன் ஒட்டு கேட்டுட்டு அந்த சர்ச்சுக்குள்ள அந்த போலீஸ்காரங்களே விடக்கூடாது, அவங்கள தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால மொத்த ஊருக்காரங்களும் நம்ம ஹீரோ அந்த சர்ச்சுக்குள்ள போறதுக்கே விட மாட்டாங்க. பெரிய பிரச்சனை பண்றாங்க, அடிதடி ஆகுது. அதே இடத்துல அந்த இடத்துல ஒரு ஹையர் ஆபீசரும் வராங்க. நீங்க இந்த சர்ச்சுக்குள்ள எல்லாம் எதுவும் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தவன் தேடின இடத்துல ஒரு பழைய குளத்துல இருந்து ஒரு பெண் சடலம் ஒண்ணு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக். இப்ப எடுத்து பார்க்குற அந்த பொண்ணம் அந்த காணாம போன பொண்ணோட சடலமா இருக்கு. அவங்க அப்பா கதறி துடிக்கிறாரு. இதனால் வரைக்கும் அந்த காணாம போன பொண்ணோட அவங்க அப்பா தான் பொண்ணு வேற ஒருத்தனே அவனது காதலிச்சு அவன் கூட ஓடி போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனதனிமையில தான் இருந்திருப்பாரு. ஆனா இப்படி கொடூரமான முறையில தான் பொண்ணு இப்படி சித்திரவதை பண்ணி கொலை பண்ணி இருக்கிறதும் சில நகை கீறல்கள் இருக்கிறதும் அந்த பெரியவருக்கு தெரிய வருது. இப்ப திரும்பவும் கஸ்டடியில் எடுத்து அந்த பசங்களை அடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு இன்னொரு ஹையர் ஆபீசர். அதே நேரத்துல நம்ம ஹீரோவை இதை பத்தி நீ எதுவும் விசாரிக்க கூடாது, இனிமே இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ கிட்ட இன்னொரு போலீஸ்காரர் சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ இந்த கேஸை நான் தொட்டேன், அதனால இதை நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாத குணத்துல அதே இடத்துல திரும்ப போயிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஹீரோ விசாரிச்ச கேஸ் இன்னொருத்தர் பாக்குறாரு. அதே நேரத்துல அங்க இருக்கிற இன்னொரு அதிகாரி இவங்க 2 பேருக்குள்ள பேசிக்கிறாங்க. இந்த கேஸ்ல எவனையும் பிடிக்கிறோமோ இல்லையோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது, இந்த கேஸை நம்ம சீக்கிரம் முடிக்கிறோம், அதுக்கு எவனையாவது ஒருத்தனை பிடிச்சி அவனை நம்ம அக்கிஸ்ட்னு சொல்லி நிப்பாட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸை ஈஸியா முடிக்கலாம்னு சொல்லி இங்க இருக்கிற 2 பேரு டீலிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ அங்க வந்து ஐயர் ஆபீசர்கிட்ட சார் நான் உங்கள்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி ஒரு மேப் ஒண்ணு எடுத்து வைக்கிறாரு. பொதுவா அந்த கிணத்துல கிடைச்ச அந்த சடலத்தை கணக்கு பண்ணி பார்க்கும்போது எல்லாமே 200 மீட்டர் சரௌண்டிங்ல தான் அந்த பணம் கிடைச்சிருக்கு. அப்படின்னா அந்த பணத்தை கண்டிப்பா இழுத்துட்டு வந்து தான் போட்டிருக்கணும், இல்ல அப்படின்னா கொஞ்ச நாள் வச்சிருந்து தான் தூக்கிட்டு வந்து போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அங்க இருக்கிற ஐயர் ஆபீசர் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காணாம போன பொண்ணோட வீட்டுல அந்த பொண்ணோட ட்ரெஸ் ஒன்று எடுத்துட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை அடிமட்ட ரேஞ்சுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ மோப்பனாயை வச்சு அங்க இருக்கிற போலீஸ்காரங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த
மோப்ப நாய் அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்கு போகுது. அந்த வீட்டு பக்கத்துலயும் சுத்தி தான் போயிட்டு இருக்கு. அந்த வீடு யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி சாராயம் காய்ச்சி வித்த ஒருத்தரோட வீடா தான் இருக்கும். ஆனா இப்ப அவன் திருந்தி வாழ்றதாவும் ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு அந்த நாய் ஒரு இடத்துல ஃபாரஸ்ட் போய் நிக்குது. அந்த இடத்துல கூட நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, சார் இங்க கூட பாருங்க ஏதோ ஒரு டெட் பாடி இழுத்துட்டு போன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது பாருங்க இந்த பில்லுல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஹையர் ஆஃபீஸர்ட்ட சொன்னா, இன்னைக்கு பிரியாணி நல்லா இருக்கும், அந்த கடையில போய் பிரியாணி வாங்கிட்டு நீ ஸ்டேஷனுக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் நம்ம ஹீரோக்கு ஒரு வேலையை வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அதே மாதிரி போயிட்டு பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு திரும்ப ஸ்டேஷனுக்கு வந்து நிக்கிறாரு. இப்ப கடைசியா ஒரு மீன்கார் இருந்தார் இல்லையா, அவரெல்லாம் கூட்டுக்கிட்டு விசாரணைக்கு வந்திருக்காங்க. கடைசியா அந்த மோப்பனாய் போன இடத்துல ஒரு ட்ரெஸ் ஒண்ணு கடந்திருக்கு. அது ஒரு பழைய கைலியா இருக்குது. இந்த கைலியை நீ எங்கேயாவது பாத்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும்போது, ஊருக்குள்ள நான் இதை எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியல, ஆனா ஒரு இடத்துல நான் மீன் வித்துட்டு வரும்போது ஒருத்தர்கிட்ட பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எங்கன்னா இந்த சாராயம் காய்ச்சி வித்துனார் இல்லையா ஒருத்தர், அவரோட வீட்டுல தான் அது காஞ்சிக்கிட்டு இருந்தது கொடிக்கையில அப்படிங்கிற மாதிரி அந்த மீன் விற்கிறவர் சொல்றாரு. இப்ப அந்த கைலியை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் அவரோட வீட்டுக்கு வராங்க. சார் என்ன சார் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்கும்போது, இந்த கைலி உனக்கு ஞாபகம் இருக்காடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது மாதிரி நானும் ஒன்று வச்சிருந்தேன், ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியில துவைச்சு காய வச்சிருந்தேன், அந்த கைலி இப்ப காணாம போயிடுச்சு, நானும் பேச அதுவும் கண்டுக்கல விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த கைலி தாண்டா இப்ப சஸ்பெக்ட், உன்னை விசாரிக்கணும் ஸ்டேஷனுக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரையும் அடிச்சு அவங்க பொண்டாட்டி பிள்ளையோட கண்ணு முன்னாடியே தரன்னு இழுத்துட்டு வர்றாரு. நம்ம ஹீரோக்கு இது நல்லாவே தெரியும் இவன் அக்யூஸ்ட் கிடையாது அப்படிங்கிறதுல. இப்ப அந்த காணாம போன பொண்ணுக்கு இறுதி சடங்கு எல்லாம் நல்லபடியா செஞ்சு முடிக்கிறாங்க. செஞ்சு முடிச்ச கையோட நம்ம ஹீரோவை வந்து அந்த பெரியவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சாராயங்காட்சி வித்தவனுக்கும் எங்க குடும்பத்துக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அவன் கண்டிப்பா என் பொண்ணுகிட்ட அந்த மாதிரிலாம் நடந்திருக்க மாட்டான், அவன் ரொம்ப நல்லவன் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த இறந்து போன பொண்ணோட அப்பாவே நம்ம ஹீரோ கிட்ட வாக்குமூலம் கொடுக்குறாரு. இப்ப அந்த பெரியவர் கூட இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் யாருன்னா அங்க இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறாரு. சோ அன்னைக்கு கூட அந்த பொண்ணு என்னை கிராஸ் பண்ணி போச்சு, உங்க அப்பா எப்படிமா இருக்காருன்னு நான் நல்லா விசாரிச்சேன் சார், ஆனா கடைசியா அந்த பொண்ணு அந்த சர்ச்சுக்குள்ள தான் போனாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஐயா பார்த்துட்டு சொல்லி இருக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நேரா இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. சோ அங்க போயிட்டு இந்த மாதிரி அந்த கொலை நடந்த இடத்துல சில விக்டிம்ஸ் எல்லாம் கிடைச்சது சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. அந்த கேஸை எடுத்து விசாரிச்சவங்க கிட்ட அங்க இருக்கிற ஆபீசர் போன் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கொலை நடந்த இடத்துக்கும் அந்த டெட் பாடிக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே போலீஸ்காரங்க வலுக்கட்டாயமா பண்ணதால அவங்களா ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு விசாரணை பண்ண சொன்னதால நாங்க அங்க இருக்கிற எவிடன்ஸை மட்டும் தான் கலெக்ட் பண்ணோம், ஆனா இது எதுவுமே மேட்ச் ஆகல அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஐயர் ஆபீசர் நம்ம ஹீரோ கிட்ட, உன்னோட கேஸ்ல நீ தெளிவா இருக்க அப்படின்னா உனக்கு சஸ்பெக்டா இருக்கிறது அந்த சர்ச்சு தான், சோ அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள நீ போறதுக்கு ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவரு சொல்றாரு. பொதுவா அந்த இடத்துல தான் உனக்கு சந்தேகம்னா அங்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட சோதனையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறார். அதே நேரத்துல இப்ப அந்த சர்ச்சில் தான் காமிக்கிறாங்க. நைட் டைம்ல எவனோ ஒருத்தன் கதவை படிச்சு அங்க இருக்கிற சில பொருளை திருடுற மாதிரி தெரியுது. சத்தம் கேட்டதால அங்க இருக்கிற சர்ச்சு ஃபாதரை இப்ப காமிக்கிறாங்க. அவர் அங்க ஏஞ்சி வர்றாரு. அந்த திருடன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ தப்பிச்சு போன அந்த திருடனை அந்த பக்கமா ரவுண்ட்ஸ் வரும்போது பிடிச்சதாவும் சொல்லி அங்க இருக்கிற சர்ச்சு ஃபாதர் கிட்ட சொல்றாரு. சர்ச்சு ஃபாதரும் பெருசா கேஸ் எதுவும் வேண்டாம் சார், அதான் பொருள் எல்லாம் கிடைச்சிக்கிச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு பக்கம் சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அப்படிலாம் விட முடியாது, இங்க சோதனை பண்ணணும், அக்யூஸ்ட் இவன் தான் சொல்லி ஒத்துக்கிட்டான், ஆனா நாங்க அதுல கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும்ல, அதுக்காக சில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இங்க சொல்லி இருக்காங்க. சோ அந்த ஆபீசர் தான் வந்து இப்ப அந்த சர்ச்சுக்குள்ள விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஃபிங்கர் பிரிண்ட் எவிடன்ஸ் என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அப்போ சில இடத்துல உடஞ்ச கண்ணாடி வளையலும் சில முடிகளும் இருக்கிற மாதிரி தெரிய வருது. அதே எல்லாத்தையுமே ரிப்போர்ட்டுக்கு எடுக்கிறாங்க. அதையும் அமுச்சு வைக்கிறாங்க. இப்போ மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஐயர் ஆபீசரை பாக்குறாங்க. இந்த கேஸை நான் விசாரிக்க கூடாதுன்னு எனக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சாலும் என்ன நீங்க சஸ்பெண்டே பண்ணாலும் பரவாயில்ல சார், ஆனா கடைசியா என்னோட ஃபைலை ஒரு தடவை படிச்சு பாருங்கன்னு சொல்லி அவங்க கையில அந்த ஃபைலை கொடுக்குறாங்க. சோ நடந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் கிளியரா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப கடைசியா அந்த இறந்து போன பொண்ணோட வீட்டிலே கடைசியா ஒரு டைம் சர்ச் பண்ணி சோதனையும் பண்றாங்க. அங்க ஒரு எவிடன்ஸும் கிடைக்குது. சோ அந்த எவிடன்ஸ் அங்க இருக்கிற ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஆனா அது என்னன்னு சொல்லி எதுவுமே நமக்கு காமிக்கல, ஒரு மௌனமா ஏதோ சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. சோ இப்ப நேரம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற சர்ச்சுக்கு வந்து அந்த ஃபாதரை உங்களை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த இறந்து போன பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு பக்கம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில அந்த இறந்து போன பொண்ணுக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க. அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு சில உண்மையில சொல்ல ஆரம்பிக்குது. ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. அந்த பொண்ணு சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. சோ அவன் தான் இன்னைக்கு ஊருக்குள்ள இருந்து வந்திருப்பான். சோ சர்ச்சு ஃபாதர் அங்க இருந்து வெளியே போன அந்த நேரத்துல இந்த பொண்ணை கூட்டு வந்து அந்த பொண்ணு கூட கொஞ்சம் நெருங்கி இருந்திருக்கிறான். சோ நெருங்கி இருந்துட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்துட்டு அங்க இருந்து கிளம்பலாங்கிற கதவை திறக்கிற அந்த நேரத்துல அவ தங்கச்சிக்காரி நம்ம லவ்லி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சோ இந்த விஷயத்தை பத்தி நான் கண்டிப்பா சொல்றேன், நீங்க தப்பு பண்றதுல எனக்கு ரொம்ப நாளா டவுட்டா வந்துச்சு, ஆனா அதை கண்ணுங்க அர்த்தமா நீங்க பாக்கணும்னு நினைச்சேன், நான் பார்த்துட்டேன், இதை போய் கண்டிப்பா நான் வீட்டுல சொல்லுவேன்னு சொல்லி அந்த பொண்ணு போறதால அவங்க அக்கா காரியம் தயவு செஞ்சு சொல்லாத அப்படிங்கிற மாதிரி
எவ்வளவோ கெஞ்சவ ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் நம்ம லவ்லி சொல்லிடுவேன்றதால லவ்லியோட அக்காவோட காதலன் இருக்கா இல்லையா, அவன் இந்த பொண்ணை வாயை பத்தி தரன்னு இழுத்துட்டு வரான் உள்ளுக்குள்ள. அதே நேரத்துல பார்த்தா திடீர்னு அங்க இருக்கிற ஒரு போஸ்ட்மேன் வந்துடுறாரு. ஃபாதரை தேடி வராரு. ஆனா ஃபாதர் இப்ப இல்லாதாலையும் கதவு மூடி இருக்கிறதாலையும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாங்க. இவன் வாயை பொத்தின அந்த கேப்ல அந்த லவ்லி அந்த பொண்ணு அங்கவே மூச்சடிச்சு இறந்து போறாங்க. இப்ப என்ன பண்றது தெரியாம அவன் ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்க, அதே நேரத்துல இந்த பொண்ணும் என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கும் போறாங்க. சோ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவும் சொல்றாங்க, ஆல் டிக்கெட் வாங்க போன பொண்ணு இன்னுமே காணா, எனக்கு பயமா இருக்கு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் நைட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு தன்னோட காதலனோட சேர்ந்து அங்க வர வழியில அந்த சரக்கு விற்பாரு இல்லையா, அவரோட கைலியை எடுத்துக்கிட்டு வந்துதான் அதை அறுத்து இவங்க கையை காலை கட்டி அங்கிருந்து தரன்னு அந்த பையன் இழுத்துட்டு போய் ஒரு சாக்கு முட்டியில கட்டி அங்க இருக்கிற குளத்துல தூக்கி போட்டிருப்பான் அந்த சடலத்தை அப்படின்னு. இப்ப இந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுச்சு. இது எப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா, அதே கொலை நடந்த இடத்துல அந்த சர்ச்சில் தானே நடந்தது. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அங்க செக் பண்ணும்போது ஒரு பொண்ணோட முடி வித்தியாசமா புதுசா இருக்கிறதாவும் அங்க டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இறந்து போன பொண்ணோட வீட்டுல செக் பண்ணும்போது அதே முடி இங்கவும் மேட்ச் ஆயிருக்கு. சோ அப்பதான் தெரியுது இந்த பொண்ணுக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது கன்ஃபார்ம் பண்றாங்க. அதை மூலமா வச்சு விசாரிச்சதுல நம்ம ஹீரோ இந்த பொண்ணுக்கும் இந்த கொலைக்கும் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு தொடர்பு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இப்ப அந்த பையன் தானே கொலை பண்ணா, அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த சர்ச் ஃபாதரை விசாரிக்க கூட்டதே இவனை பிடிக்கிறதுக்காக தான். இப்ப அந்த சர்ச் ஃபாதரோட போயிட்டு அந்த பையனை அரெஸ்ட் பண்றாங்க நம்ம ஹீரோ. இப்ப அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வைக்கிறாங்க. ஹையர் ஆபீசருக்கும் இப்ப இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, கொலை பண்ணது இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப நாளைக்கு காலையில கோர்ட்ல சப்மிட் பண்ணணும், மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், ஆனா உன்னோட கவனம் அந்த அக்யூஸ்ட் மேலதான் இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கிற ஹையர் ஆபீசரும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சர்ச்சில் இருந்து நிறைய பேர் போராட்டம் பண்ணுவாங்க, நாளைக்கு காலைல மீடியாக்காரங்களா வருவாங்க, அவங்களை எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், பார்த்து கவனமா கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவரு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில கையில விலங்கோட போட்டு அந்த அக்யூஸ்ட கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன கொஞ்ச நேரத்துல மேல போகும்போது அங்க இருக்கிற நம்ம ஹீரோவோட கையை தட்டி விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோவும் கூட இருக்கிற இன்னொரு 3 கான்ஸ்டபிளும் துரத்திக்கிட்டே போறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவன் ரயில்வே ட்ராக்குக்கு எகிரி குதிக்கிறான். எதிர்பாராத விதமா ஆப்போசிட்ல வந்த ரயில் அடிச்சு அவன் ஸ்பாட்ல இறந்து போகிறான். இதனால நம்ம ஹீரோவும் ஹீரோ கூட உதவியா இருந்த 3 கான்ஸ்டபிளும் அவங்களோட அஜாக்கிரதையால தான் இந்த அக்யூஸ்ட் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அந்த 3 கான்ஸ்டபிளுக்கும் சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்துறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இன்னைக்கு நம்ம ஹீரோ வந்திருக்காருல, வெளியே உட்காந்துருக்க அந்த பிளாஷ்பேக்லாம் முடிஞ்சு இங்க இருக்கிற ஐயர் ஆபீசர் கூப்பிட்டுருக்காரு, அவரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த லவ்லியோட கேஸ்ல நீ எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்குன்னு கண்டிப்பா எனக்கு தெரியும், உன்னோட நேர்மை எனக்கு தெரியும், அதனாலதான் போன கூட்டிருக்கேன். கேரளா மாநிலத்தில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு. ஆனா அந்த கொலை நடந்து 6 வருஷம் ஆகுது. ஆனா இது நாள் வரைக்குமே கொலையாளியை கண்டுபிடிக்க முடியல. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கேஸை முடிக்க சொல்லி ஏதாவது ஒருத்தனை பிடிச்சு போட சொல்லி இருக்காங்க. அதனால இந்த கேஸை கடைசியா உங்ககிட்ட கொடுத்தா நீ அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா யோசிச்சு பாரு, உன் மேல இருக்கிற அந்த பிளாக் மார்க் எல்லாம் போய் எல்லாருமே உனக்கு சல்யூட் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவர் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் இதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா இருக்கிறாரு. அந்த கேஸ் ஃபைலும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணா கூட உங்க 3 கான்ஸ்டபிளையும் சஸ்பெண்ட் ஆனாங்க இல்லையா, அவங்கள கூட நீங்க துணைக்கி வச்சுக்கோங்க, ஒரு டீமா ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு அங்க இருக்கிற போலீஸ்காரர் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கூட எல்லாம் பேசி கலந்து கட்டி முடிவு பண்றாங்க. அவங்களும் எல்லாரும் ஒரு வழியா ஒத்துக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த தகவல் அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போலீஸ்காரங்களும் சொல்லியிருப்பாங்க. நீங்க மஃப்டிலே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் அதுக்குள்ள எப்படி அந்த கிராம மக்களுக்கு தெரியும் தெரியல. அங்க இருக்கிற பிரசிடென்ட் ஊர் மக்களை எல்லாரையும் கூட்டு இந்த மாதிரி அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பொண்ணோட ஸ்ரீதேவி கொலை வழக்கில் விசாரிக்கிறதுக்காக புதுசா போலீஸ்காரங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி வராங்களாம். ஏற்கனவே அவங்களால நம்ம அனுபவிச்ச சித்திரை ஏகப்பட்டது இருக்கு, அதனால அவங்கள வந்தாலே நம்ம விடக்கூடாது, அரிச்சு விரட்டணும் அப்படிங்கிற மாதிரியும் அங்க இருக்கிற ஊர் பொதுமக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துக்கு வந்த நம்ம ஹீரோவும் அங்க கூட இருக்கிற கான்ஸ்டபிளும் இதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பேசாம நம்ம இப்படியே நம்ம ஊருக்கு போறதா நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கூட வந்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ கண்டிப்பா அந்த கேஸை நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வராங்க. இப்ப உதவிக்காக ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ரிட்டையர்மெண்ட் ஆன அங்க இருக்கிற ஒரு எஸ்ஐயை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோவோட டீம் போறாங்க. சோ அவங்களும் இந்த கேஸை பத்தி ஜென்ரலா சில கொஸ்டினை கேட்கறாங்க. அப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீதேவின்னு சொல்லி ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா, அதனால நிறைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய பேர் வந்தாங்க. ஆனா யாராலுமே எதுவுமே கண்டுபிடிக்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேல. அதனாலேயே இந்த ஊர் மக்கள் எல்லாருமே கோவமா இருக்கிறாங்க போலீஸ் மேல. அது மட்டும் இல்லாம என் பொண்ணுக்கு வேற இப்ப கல்யாணம் வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனா அந்த போலீஸ்கார வீட்டுக்கு வந்துடுறாங்க. உன் வீட்டுல போலீஸ்காரங்க வந்திருக்காங்களுமே, எங்களுக்கெல்லாம் தெரியாது நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அந்த பிரசிடென்ட் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. பழைய மாதிரி ஊர் மக்கள் எல்லாரும் உங்களை எதிர்த்து ஒதுக்கு வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, இதை பாருங்க, எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஆனா இந்த கேஸை கண்டிப்பா நாங்க கொலையாளி யாரும் கண்டுபிடிச்சிரும், 1 வாரம் தான் எங்களுக்கு
எங்களுக்கு டைம், அப்படியே முடியலனா ஏதாவது ஒருத்தனை பிடிச்சி போட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு தான் கவர்மெண்டே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ நம்ம ஹீரோவை அனுப்பினார்லயே ஒரு ஹையர் ஆபீசர், அவரு கூட என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த கேஸை கண்டுபிடிக்க முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க ரிட்டர்ன் வந்துடலாம், ஆனா சப்போஸ் அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சிங்கன்னா அவன் யாருன்னு சொல்லி எங்கள்கிட்ட மட்டும் சொல்லிடுங்க, நான் அரெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அனுப்புவாரு. அதையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கறாரு. இப்போ அங்க இருக்கிற போலீஸ்காரர்கிட்ட நம்ம ஹீரோ இந்த இறந்து போன ஸ்ரீதேவியை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா அந்த கேஸை பத்தி சொல்லுங்க சொல்லி கேட்கும்போது தான், ஸ்ரீதேவியோட அம்மா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவன் வீட்டுக்காரன் சரியில்லாத விட்டுட்டு போனதால ஒரு பெண் குழந்தையும் பிறந்துருச்சு, அதை எப்படி கரை சேர்க்கறதுன்னு தெரியாம தனக்கு தெரிஞ்ச தொழில் துணி தச்சு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை ஸ்ரீதேவியை படிக்க வச்சாங்க அவங்க அம்மா. அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறதால ஊர்ல இருக்கிற நிறைய பசங்க அந்த பொண்ணு பின்னாடி சுத்துவாங்க. ஆனா அந்த எந்த பையனுமே அந்த பொண்ணு ஏடு எடுத்து கூட பார்க்காது, ஏன்னா தன்னோட அம்மா மாதிரியே தன்னோட நிலைமை மாறிடுங்கிறது அந்த பொண்ணோட இது. ஆனா அந்த பொண்ணு நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பாங்க, நிறைய நாவல்லாம் படிப்பாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சது. நேர்ல போய் பார்த்தாதான் அந்த பொண்ணு யாரோ கொடூரமான முறையில் அடிச்சுதான் கொலை பண்ணி வச்சிருக்காங்கன்றது தெரிய வந்தது. ஆனா அந்த பொண்ணு யாருக்காக எதுக்காக கொலை பண்ணாங்கன்றது தெரியல. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு ரகசிய காதல் இருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வருது. ஸோ ஊரை விட்டு ஓடலாம் சொல்லி முயற்சி பண்ணி போகும்போது தான் அந்த பொண்ணு இறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த போலீஸ்காரர். இப்போ அந்த இறந்து போன பொண்ணோட போட்டோஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோவோட டீம் கிட்ட காமிக்கிறாங்க. இப்போ இந்த கேஸை கடைசியா விசாரிச்ச ஒருத்தரை பாக்குறதுக்காக நம்ம போலீஸ்காரர் அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அவங்கள போயிட்டு நம்ம ஹீரோவோட டீம் பாக்குறாங்க. அவங்களும் நிறைய விஷயத்த சொல்றாங்க. இந்த கேஸை நானும் ஒரு வழியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனேன், என்னோட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜே கிட்ட வந்துருச்சு. ஆனா கடைசியா அப்போ ஒரு போஸ்ட்மேன் ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு இந்த பொண்ணை பத்தி நல்லாவே தெரியும், ஏதோ ஒரு லெட்டர்ல அந்த பொண்ணுக்கு வரதா சொல்லி எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அவர் விசாரிக்கலாம் சொல்லி போனதான் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. கடைசியா அவர் கோமா ஸ்டேஜுக்கு போனதால இந்த கேஸை என்னால் கண்டினியூ பண்ண முடியாம அப்படியே டிராபேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நானும் வெளியே கிளம்பிட்டேன், இந்த கேஸையும் முடிக்க முடியாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த போஸ்ட்மேன் வேற ஒரு ஊர்ல இருக்கிறார். சப்போஸ் அவருக்கு கொஞ்சம் நினைவு வந்திருக்கலாம், வேணா நீங்க விசாரிச்சு பாருங்க சொல்லி அவரு ஒரு பக்கம் சொல்லிட்டு போறாரு. இப்போ அடுத்து நம்ம டீம் எங்க போறாங்க அப்படின்னா, இறந்து போன அந்த ஸ்ரீதேவி அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக போறாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற அந்த ஸ்ரீதேவி யூஸ் பண்ண பொருள் சில லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கைக்கு கிடைக்க வருது. அதுல வந்து நம்ம ஸ்ரீதேவிக்கு வந்து ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தாலாம். ஸோ அப்ப அவங்கள பாக்குறதுக்காக அடுத்த இன்வெஸ்டிகேஷனா அங்க போய் பாக்குறாங்க. அந்த பொண்ணு நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார், ஆனா அவளை விட கொஞ்சம் எனக்கு வயசு கூட தான், இருந்தாலும் நாங்க ரொம்ப நெருங்கி இருந்தோம். நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு ஊருக்கு போனதால அவ கூட சரியா பேச முடியல. ஆனா சில லெட்டர்ஸ் எல்லாம் அவளுக்கு நான் போட்டேன், ஆனா பெருசா எந்த ஒரு ரிப்ளைவுமே கிடையாது. அவ யாரையுமே லவ் பண்ணல சார், லவ் பண்ணியிருந்தா என்கிட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஃப்ரெண்டுக்காரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு போஸ்ட் கவர் காமிச்சு இந்த லெட்டர்ஸ்ல இருக்கிற லெட்டர் கையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா பாருங்க சொல்லும்போது, அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு எழுதின லெட்டர்ஸ்ல வேற ஏதாவது புதுசா ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது கேள்விகளோ ஏதாவது பேசுனது உண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஆமா சார், ஒரு தடவை வந்து ஹிந்தி எழுத படிக்கிறது கஷ்டமா ஈஸியா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தடவை என்கிட்ட கேட்டா, நான் எதுக்கடின்னு கேட்டேன், அதுக்கப்புறம் எந்த ஒரு ரிப்ளைவுமே இல்லை. அதுக்கப்புறம் அவ இறந்து போன செய்தி தான் எனக்கு கிடைச்சது, என்னோட வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு தான் இப்போ நான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீதேவிக்கு வந்த லெட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி ஒரு வட மாநிலத்திலேருந்து வந்த இடம் தான் தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்ரீதேவியோட காதலன் கண்டிப்பாக வந்துட்டு வெளிமாநிலத்தில் வேலை பார்க்குற ஒருத்தனா தான் இருக்கணும். ஸோ இந்த ஊரில் யாரெல்லாம் போயிட்டு ஹிந்தி லாங்குவேஜ் பேசக்கூடிய இடத்துல வேலை பார்க்குறாங்களோ அவங்கள நாம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ அதுக்காக அங்கே இருக்கிற ஊர் பிரசிடென்ட்டை போயிட்டு பார்க்குறாங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரோட குடும்ப டீட்டெயிலுமே அவர்கிட்ட இருக்குதான். அதுக்காக சிறப்பு அவார்டெல்லாம் கூட வாங்கியிருக்கிறாரா, ஆனால் இது எதுவுமே நான் உங்களுக்கு தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் அங்க இருக்கிற பிரசிடென்ட் சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து போலீஸ்காரங்க எல்லாரும் வெளியே வராங்க. அங்க இருக்கிற ஒரு ஆபீஸ் பாய் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவன் என்ன பெருசு ஆளு, நான் உங்களுக்கு எடுத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி சரக்கெல்லாம் போட்டுட்டு அந்த நோட்டு உங்களுக்கு நான் எடுத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவோட டீமும். இப்போ அடுத்த நாள் காலையில அந்த ஆபீஸ் பாயும் வரான். ஆனா இப்போ நோட்டை எடுக்க முடியல சார், அவர் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த நோட்டை அங்க கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. நீங்க வேணும்னா அந்த நோட்டை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியும் அவன் சொல்லிட்டு போறான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ முழிச்சிட்டு இருக்கும்போது நைட் டைம்ல அந்த பிரசிடென்ட் இருக்கிற அந்த ஆபீஸுக்குள்ள இறங்கிடுறாரு. ஸோ இறங்கிட்டு அங்க இருக்கிற நோட்ஸ் எல்லாம் எடுக்க போகிறாரு. அதுலயும் அந்த ரிப்போர்ட் கிடைச்சிக்குது. சரின்னு அந்த நோட் எடுத்துட்டு கிளம்பலாம்னு பாக்குற அந்த கேப்ல பிரசிடென்ட் கத்தியை வச்சு நம்ம ஹீரோவை
ஹீரோவை மறைக்கிறாரு. இப்படி திருடுறிய உனக்கு அசிங்கமா கிடையாதா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. ஊர்ல இருக்கவங்க எல்லார்கிட்ட சொல்லி உன்னை இங்க இருந்து அடிச்சு விரட்டுறனா இல்லையா பாரு அப்படிங்கிற மாதிரி பிரசிடென்ட் சொல்றாரு. உடனே அந்த கத்தி எடுத்து நம்ம பிரசிடென்ட் கைத்துல வைக்கிறாரு. இது பாரு, நான் ஒரு போலீஸ்காரன், ஏதாவது இதை பத்தி உளர்னா ஒரே அறுத்து போட்டுருவோம். எனக்கு தேவையான ரிப்போர்ட் மட்டும் நான் எடுத்துக்கிட்டு இதை இங்கே வச்சிடறேன், இல்லை உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போறாரு. இங்க நடந்தது வெளியும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு போறாரு. இப்போ நம்ம ஹீரோ அடுத்தது அந்த போஸ்ட்மேனை பார்க்கறதுக்காக போறாரு. அவரால் இன்னும் சரியா பேச முடியல. ஆனா ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒரு கருப்பு கலர் அம்பாசிட் கார் தான் வந்து இடிச்சுது, அதுல இருந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்ரீதேவிக்கு வந்த லெட்டர்ஸ்ல இதுல இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் இதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் விசாரணை பண்றாரு. அங்கேயும் எதுவும் பெருசா எவிடன்ஸ் கிடைச்ச மாதிரி தெரியல. அடுத்தது இந்த பிரசிடென்ட்டை காமிக்கிறாங்க. கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, அதை பத்தி பேசணும், எல்லாரும் கொஞ்சம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோ அப்படி சொன்னதை பார்த்து பிரசிடென்ட்டுக்கு ஒரே ஷாக்கிங் ஆகுது. என்ன சார் அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரும் முக்கியமானவங்களும் கொஞ்சம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப அந்த ஊருக்குள்ள இன்னொருத்தர் வராரு. வந்தவொடனே நம்ம பிரசிடென்ட்டை இங்க பாரு, அவன் விசாரிக்கிறதுக்காக என்னெல்லாம் கூப்பிட்டு இருக்க கூடாது, எனக்கு நான் வேலை வெட்டி இல்லை நினைச்சுக்கிட்டியா, முதல்ல அவனை அடிச்சு துரத்துங்கன்னு சொன்ன, அவனை இப்படி இருந்த நிலைமைக்கு வரைக்கும் வர வச்சது யாரு, நீ தானே அப்படிங்கிற மாதிரி பிரசிடென்ட்டை திட்டிட்டு ஒரு பெரியவர் ஒருத்தர் உள்ள போறாரு. அவரையும் கூட்டு வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. சில முக்கியமான ஆளுங்கெல்லாம் உள்ள இருக்கிறாங்க, ஊர் மக்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பிரசிடென்ட் ஒருத்தர் கூட்டு வந்திருப்பாரு. அவர் கூட இப்ப தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீதேவியை கொலை பண்ணது ஒரு 65 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு நல்ல பதவியிலும் ஒரு நல்ல சொத்து சோகம் இருக்கிற ஒரு ஆளு தான் கொலை பண்ணா. அவனோட வயசு கிட்டத்தட்ட ஒரு 65க்கு மேல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்ன உடனே அவரோட ஃபேஸ் கட்டு பயங்கரமா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, படபடப்பாக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம சில வாக்குமூலங்களை நாங்க சேகரிச்சு வச்சிருக்கிறோம். ஸ்ரீதேவியோட ஒரு வட மாநிலத்துல வேலை பார்க்குற ஒரு பிரைவேட் கம்பெனில இருக்கிற ஒரு ஆள், அவன் அடிக்கடி ஊர் திருவிழாக்கு வர்றது வழக்கம். அப்பதான் ஸ்ரீதேவிக்கும் அவனுக்கும் பழக்கமாயிருக்கு. ஸோ பழக்கமான அடுத்த கொஞ்ச நாள்ல அவங்க 2 பேருமே லெட்டர்ஸ் எல்லாம் எழுதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க 2 பேருக்குள்ளுமே இருந்தது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அவன் காதலனோட அப்பன் தன் பையனை இந்த அளவுக்கு கீழ் ஜாதியில இருக்க ஒரு பொண்ணையும் வசதி கம்மியா இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது விருப்பம் இல்லாம தான் கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிறதையும் நம்ம ஹீரோ சொன்ன உடனே அந்த வயசானவருக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு வாக்குமூலம் கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னார்லே, இப்ப அந்த டேப் ரெக்கார்டை ஆன் பண்ணி வைக்கிறாரு. நம்ம ஹீரோவை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அந்த கான்ஸ்டபிள், அந்த பழைய எஸ்ஐ எல்லாருமே இருக்கிறாங்க. அப்ப அந்த டேப் ரெக்கார்ட்ல அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. நானும் ஸ்ரீதேவியும் காதலிச்சது உண்மைதான், ஆனா எங்களோட காதல் வெளியே யாருக்குமே தெரியாது. ஒரு தடவை எனக்கு வேலை கிடைச்சுன்னு சொல்லி நான் இங்க வந்ததுல இருந்து மாசத்துக்கு 1 லெட்டரோ 2 லெட்டரோ நாங்க எழுதுவோம். அந்த லெட்டர்ஸ் மூலமா தான் படிச்சுக்குவோம். ஒரு தடவை நாங்க 2 பேரும் நெருங்கி இருந்ததால அவ கொஞ்சம் கர்ப்பமாயிட்டா 3 மாசம். சோ அதனால பயந்துகிட்டு நான் அவளை கூட்டிட்டு வரணும்னு சொல்லி முடிவு பண்ண ஒரு லாட்ஜில் இருந்தேன். என்னோட ஃப்ரெண்டா அதே ஊருக்கு நாங்க 2 பேரும் போனோம். நைட்டு யாருக்கு தெரியாம அவளை கூட்டிட்டு வர சொல்லி தான் அனுப்பணும். ஆனா அடுத்த நாள் காலையில அவ இறந்து போன விஷயம் தான் எனக்கு ஃப்ரெண்டு வந்து சொன்னா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அழுதேன். ஆனா போலீஸ்காரங்க இந்த நேரத்துல நீ கிட்ட போனா ஒன்னு அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னதால நானும் அதை பத்தி பெருசா எதுவும் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த வயசானவர்கிட்ட சொல்றாரு, கொலை பண்ணது அவன் கிடையாது, ஆனா வேற யாரோ கொலை பண்ணிருக்காங்க. சரி, நீ ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க அப்படி பயப்படுறீங்க, ஏன் அவ்வளவு படபடப்பா இருக்கிறீங்க, தண்ணி குடிக்கன்னு சொல்லி அவருக்கு தண்ணி கொடுத்துட்டு நீங்க கிளம்பலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ அமுச்சு வைக்கிறாரு. அதே நேரத்தில் அங்க இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம், சார் எதுக்கு சார் அவனை வெட்டிங்க, பிடிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இல்ல நம்மளோட ஹையர் ஆபீசர் என்ன சொல்லாரு, வெட்டிமா மட்டும் நீங்க கண்டுபிடிங்க, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சொன்னோம்ல, அதுக்காக தான் அவனை அனுப்பிச்சு வச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஹையர் ஆபீசரும் இந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வர வைக்கிறாங்க. ஸ்பாட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துல அந்த வழியா போயிட்டு இருக்கும்போது ஊர்ல இருக்கிற நிறைய மக்கள் ஒரு பக்கம் மலை மேல ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்டா, ரிட்டையர்மெண்ட் பழைய எஸ்ஐ வந்துட்டு அங்க இருக்கிற மரத்துல தூக்கு மாட்டி இறந்து கிடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு போறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ நார்மலாக இருக்கிறாருங்க. அதே நேரத்தில் அங்கே இருக்கிற இறந்து போனவரோட போலீஸ்கார் இருக்கார் இல்லையா, அவரோட பாக்கெட்டில் ஒரு லெட்டர் இருக்கு. இப்போ அந்த லெட்டர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு கொலையை பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்ரீதேவியை நான் தான் கொலை பண்ணேன். என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன், ஆனால் இந்த ஆனந்த் சாரோட டீம் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, அந்த பெரிய மனுஷன் ஒருத்தர் நம்ம ஹீரோ விசாரிச்சார் இல்லையா, அவரோட பையன் ஸ்ரீதேவியை காதலிக்கல. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆன இந்த போலீஸ்காருக்கு ஒரு பையன் இருக்கிறான். ஸோ அவன் தான் நம்ம ஸ்ரீதேவியை காதலிச்சிருக்கிறான். ஸோ அவன் தான் வந்து வட மாநிலத்திலே வேலை பார்த்துருக்கிறான். ஸோ அவன் அடிக்கடி லெட்டர் போடுற விஷயத்த அங்க இருக்கிற போஸ்ட்மேன் வந்துட்டு நம்ம போலீஸ்கார்ட்ட சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி உங்க பையன் வேற ஒரு பொண்ணுக்கு ஏதோ ஸ்ரீதேவிக்கு லெட்டர் போட்டுக்கிட்டே இருக்கான், பாத்துங்க, நீங்க போலீஸ்ல சம்பாதிக்கிற காசுலாம் அதுக்கே போயிட போகுது அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி பேசுதால அந்த லெட்டர்ஸ் எல்லாம் என்கிட்ட நீ கொடுக்கணும், எனக்கு இது வந்துட்டு ஒரு உதவியா தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் பிரிச்சு என்ன ஏதுன்னு இவரே படிக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்படி படிக்கும்போது அந்த பொண்ணு கன்சீவா இருக்கிறதாவும் இவங்க 2 பேர் ஊரை விட்டு ஓடுறதுக்காகவும் முடிவு பண்ணிருக்காங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வரும்போது அந்த நேரத்தில் இவர் குறுக்க போய் அந்த பொண்ணை கொடூரமான முறையில் அடிச்சு கொலை பண்ணி அங்கே போய் போட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அந்த கொலையை பண்ணது இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இருக்கிற ஒரே ஒரு எவிடன்ஸ் அந்த போஸ்ட்மேன் தான். அவருக்கும் ஆக்சிடென்ட் ஆனதால கோமாக்கு போனதால என்ன இது வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியாக இந்த ஆனந்த் சார் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் அந்த லெட்டர்ஸ்ல எழுதி வச்சு தான் இறந்து போயிருக்கிறாரு. இப்போ அங்க இருக்கிற ஐயர் ஆஃபீஸர் நம்ம ஹீரோ கிட்ட இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் எதுக்கு அந்த வயசானவரை நீங்க கூட்டு விசாரிச்சீங்கன்னு சொல்லும்போது இதை பத்தி நான் அவர்கிட்டயும் சொன்னேன். இந்த மாதிரி இந்த கொலையை பண்ணது அங்க இருக்கிற போலீஸ்காரர் தான், ரிட்டையர்மெண்ட் ஆனவர் தான். ஸோ ஒரு ஐயர் ஆஃபீஸர் அதிகாரத்தை தன் கையில வச்சிருக்கிற ஆள் தான் இதை கொலை பண்ணாருன்னு நான் சொன்ன உடனே இவரோட முகத்தை விட அங்க இருக்கிற போலீஸ்காரோட முகம் மாறிச்சு. ஸோ அப்பதான் நான் கண்டுபிடிச்சா அவர் தான் அக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நிறைய பிளான் எல்லாம் போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த கேஸை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது நிறைய விஷயத்த சொன்னாரு. ஆனா அந்த போஸ்ட்மேனை பத்தி இவர் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த கேஸை கடைசியா விசாரிச்ச ஆளுகிட்ட கேட்கும்போது தான் அந்த போஸ்ட்மேன் ஒருத்தர் இருந்தாரும் இந்த லெட்டர் விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அப்பதான் இவர் மேலே எனக்கு டவுட் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த போஸ்ட்மேனையும் போயிட்டு நான் விசாரிச்சேன். ஸோ அவரும் வந்துட்டு இந்த போலீஸ்காரரை தெரியும். ஸோ இவருக்காக தான் அந்த பிரச்சனையா வந்ததுன்னு சொல்லும் போது தான் இவர் தான் அக்யூஸ்டுங்கிறது எனக்கு தெரிய வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. ஸ்ரீதேவியோட காதலன்கிட்ட வாக்குமூலம் வாங்கினது கூட அந்த போலீஸ்காரரோட முன்னாடி கேட்டதால தான் பையன் தான் வாக்குமூலம் கொடுத்துருக்கான், கண்டிப்பா நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க தெரிஞ்சுதான் அவர் போயிட்டு தூக்க மாட்டி இறந்திருக்கிறதும் நம்ம ஹீரோவா அங்க இருக்கிற ஐயர் ஆபீசர்ட்ட சொல்றாரு. ஒரு வழியா இந்த கேஸ்ல நீங்க கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டீங்க, சல்யூட் அடிக்கிறாரு. அவரும் அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோவோட டீம் இப்ப பழைய மாதிரி டியூட்டில ஜாயின் பண்ணி அவங்களோட சேவைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.